வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நல்லவன் டிவி. நாம் இன்னைக்கு இந்த வலைப்பேச்சியோட வண்டவாளங்கள்லாம் சில தெரிஞ்சிருக்குது, சில இல்லை, முக்கியமான ஒன்று. இது எல்லாரும் கேட்டிங்கன்னா நீங்களே சாக்காவீங்க. நீங்கள் இந்த வலைப்பேச்சு அப்படிங்கிற இந்த அரை டவுசர் ஆய்த்தினி அந்தணன், அது மட்டும் இல்லாமல் இந்த பீலா பீத்தினி பிஸ்மி இவங்க பேசுகிற அந்த வலைப்பேச்சு சேனல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இவனுக்கு சேனலில் வர வியூஸ் எல்லாம் நீங்கள் வந்து வரிசையாக நீங்கள் வந்து அவனுக்கு சேனலை வந்து யூடியூப்பில் ஓப்பன் பண்ணி அதில் அப்படி வரிசையா எல்லா வியூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 1.5 லட்சம் 2 லட்சம் இந்த வியூஸ்லயே இருக்கும். டெய்லியுமே ஒரு வீடியோ போடுவானுங்க, அது எல்லாமே இந்த வியூஸ்லயே இருக்கும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம யூடியூப்ல வந்து வீடியோ போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், அதை ரெக்கமெண்டேஷன்ல கொண்டு போய் காசு கொடுத்து நம்ம வந்து அந்த வியூஸ் கணக்கு மட்டும் நம்மளுக்கு காமிக்கும். அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நார்மலா இவனுங்களுக்கு வர வியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதர் சேனல்ல உட்காந்து இவனுக்கு ஒரு கண்டென்ட் பேசினானுங்கன்னா ஒரு 10,000 வியூஸ் 20,000 வியூஸ் வருது இல்ல, அதுதான் வந்து இவனுங்களுக்கு உண்மையாவே வர வியூஸ். மீதி வந்து இருக்கக்கூடிய ஒரு 1.5 லட்சம் வியூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பணம் கொடுத்து வர வைக்கிறது. மேக்சிமம் 2 பைசா இருந்து 5 பைசா வரைக்கும் ஒரு வியூஸுக்கு வந்து நம்ம செலவு பண்ற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு 1000 வியூஸ் வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா 1000 வியூஸுக்கு 2 பைசா போட்டால் எவ்வளோ ஆகுது? 1000 வியூஸுக்கு 20 ரூபா அப்படின்னா 10,000 வியூஸ்க்கு 200 ரூபா, 1 லட்சம் வியூஸுக்கு 2000 ரூபா, 2000 ரூபா 3000 ரூபா நீங்க செலவு பண்ணா போதும். உங்களோட வீடியோ பார்த்தீங்கன்னா 1 லட்சம் 1.5 லட்சம் வியூஸ்ல வந்து காமிக்கும் பாக்குறவங்களுக்கு. இன்னொன்று நீங்க தெரிஞ்சுக்கங்க, இவனுக்கு சேனலோட அந்த கமெண்ட் பாக்ஸ் இந்த லைக்ஸ் எல்லாம் போய் பாருங்க. இப்ப சாதாரணமா என் வீடியோ ஒன்று போறேன்னு வச்சுக்கோங்களேன், இது நார்மலாவே ஒரு 3000 5000 இந்த மாதிரி 10,000 வியூஸ் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் கம்மியாவே சொல்றேன், ஒரு 5000 வியூஸ் போற ஒரு வீடியோ எடுத்து பாத்தீங்கன்னா அதுல வந்து மினிமம் ஒரு 400ல இருந்து 500 லைக்ஸ் இருக்கும். அதாவது 10% வந்து லைக்ஸ் இருக்கணும், மினிமம் இருக்கும் எல்லாருக்குமே. 10% மேல கூட இருக்கும். இதெல்லாம் நிறைய வீடியோ பாத்தீங்கன்னா 3000 வியூஸ் தான் போயிருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா அதோட லைக்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600 700 அந்த ரேஞ்செல்லாம் இருக்கும். கமெண்ட்ஸே பாத்தீங்கன்னா எனக்கு வந்து 3000 வியூஸ் போற கமெண்ட்ஸே பாத்தீங்கன்னா எனக்கு வந்து 200 300 400 கமெண்ட்ஸ் எல்லாம் போயிருக்கு, அந்த மாதிரி இருக்கும். ஆனா வந்து இவனுங்களுக்கு லேக் கணக்குல போடுறாங்கல்ல, லேக் கணக்குல வியூஸ் போறவனுக்கு எவ்வளவு லைக்ஸ் இருக்கணும்? இப்ப 2 லட்சம் வியூஸ் போகுது அப்படின்னா 10% எவ்வளவு ஆச்சு? 20,000 லைக்ஸ் இருக்கணும். அது மட்டும் இல்லாம கமெண்ட்ஸ் வந்து ஒரு அட்லீஸ்ட் வந்து ஒரு 2000 3000 கமெண்ட்ஸ் ஆகுது இருக்கணும். இது எல்லாமே கிடையாது. ஏன்னா வந்து இதெல்லாம் கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டட் வியூஸ், காசு கொடுத்து வியூஸ் இது பண்றது. சரி, ஏன் வந்து அந்த மாதிரி வியூஸ் அதிகமா காமிக்கணும் அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுத்து வியூஸ் அதிகமா காமிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இவங்களுக்கு இப்ப நார்மலா போயிட்டு நீங்க ஒருத்தங்கிட்ட ஏதோ ஒரு கம்பெனியில வந்து உங்க ஆடு கொடுங்க நாங்க விளம்பரப்படுத்துறோம்னு கேட்டா தரமாட்டாங்க. உனது என்ன வியூஸ் போகுது, உன் சேனல் என்ன வியூஸ் போகுதுன்னு கேள்வி கேட்பாங்க, ஒரு டவுட் வரும். இவங்க என்ன பண்ணுவாங்க, அதனால தினமும் பாத்தீங்கன்னா 2000 3000 செலவு பண்ணி வியூஸ் வந்து தொடர்ந்து ஒரு 1.5 லட்சம் 2 லட்சத்திலேயே காமிச்சிட்டே வருது. எந்த ஒரு வீடியோவுமே கம்மியா போகவே போவாதா? எல்லாமே இப்படி 1.5 லட்சம், அது அதிகமாகவும் போக மாட்டேங்குது. 2 லட்சத்தை தாண்டி அதிகமாகவும் போகாது. அப்படியே அந்த 2 லட்சம் அதுக்குள்ளே நிற்கும். 1.5 லட்சம் 1.8 1.9 இந்த மாதிரி அதுக்குள்ளே நிற்கும். இந்த மாதிரி காமிக்கிறதால என்னன்னா, யூடியூப் தரப்புல இருந்து அவங்களுக்கு எல்லாம் ஒரு பைசா கூட காசு வராது. நீங்க இத்தனை லட்சம் வியூஸ் போதா இவனுங்க எவ்வளவு கோடி சொன்னா இருப்பானுங்க அப்படி இப்படின்னு பாத்தீங்கன்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது. இவனுங்க சம்பாதிக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்க ஆடை நாங்க ப்ரொமோஷன் பண்றோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வாங்கி, இப்ப இந்த பெய்டு இவனுங்களே வந்து காசு கொடுத்து வியூஸ் வர வச்சு அதை வந்து ஒரு காரணமா காட்டி எங்களுக்கு வந்து இவ்வளவு வியூஸ் போகுது உங்க ஆடை நாங்க விளம்பரம் பண்றோம் அப்படின்னு சொல்லி அந்த ஆடு கொடுக்குறவங்க கிட்ட காசு வாங்கிட்டு விளம்பரம் போடுறது. 50,000 1 லட்சம் அந்த மாதிரி வாங்கிட்டு போடுறது. அந்த காசுல இப்ப வந்து ஒரு ஆடு வாங்குறாங்க, இப்ப ஒரு படத்தை வந்து ப்ரொமோஷன் பண்றாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி டீல பேசுவானுங்க, ஒரு வாரத்துக்கு முன்னாடி வாங்கிடுறாங்க. ஒரு 7-8 நாள் படம் ரிலீஸ் ஆகி ஒரு வாரம் இந்த மாதிரி வந்து ஒரு 10 நாள் அந்த விளம்பரத்தை போடுறாங்கன்னு வச்சுக்காங்களேன். 10 நாளைக்கு ஒரு 1 லட்ச ரூபா வாங்கிக்கிறாங்கன்னு வச்சுக்காங்க பணம். 1 லட்ச ரூபா வாங்கிக்கிறாங்கன்னா இப்ப ஒரு நாளைக்கு அவங்க அந்த ஆடு தினமும் வேற வீடியோ போடுவானுங்க. ஆனா அந்த எல்லா வீடியோவிலையும் இந்த ஆடு வந்து அவங்க முன்னாடி இன்சர்ட் பண்ணிடுவாங்க வீடியோ எடிட்டிங் பண்ணும்போது. அப்ப 3000 ரூபா இந்த இவங்க செலவு பண்றதுக்கு, அதாவது வியூஸுக்காக இவங்க வந்து இதுல வந்து பூஸ்ட் பண்றதுக்கு 3000 ரூபாய் செலவு பண்ணிடுறோம் வச்சுக்கலாம். மீதி 7000 வருது இல்ல, அதுதான் வந்து இவங்களுக்கு வந்து வருமானம். இந்த மாதிரிதான் வந்து இது பண்ணிட்டுக்கிறாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இது இவங்க வந்து இப்படி பயங்கரமா வேணும்னு அஜித்தை பத்தி தப்பா பேசுறது, இன்னொரு பக்கம் காசு வாங்கிட்டு, எதுக்கு வந்து இன்னொரு பக்கம் காசு வாங்கிட்டு இவங்க பேசுறாங்கன்னா இவங்களுக்கு தான் யூடியூப்ல வருமானம் கிடையாது. இந்த மாதிரி யாருக்கிட்டையாவது காசு கோல்டு காயின் இதெல்லாம் வாங்கிக்கிட்டு இந்த ஆய்த்தின்னி அந்தணன் பீத்தின்னி பிஸ்மி இந்த என்னது அவன் சனிமூல சக்தி வேலை இல்ல சல்லிப்பையன் சக்தி வேலை, இவங்க 3 பேருமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காசை வந்து வேற எங்கேயோ வாங்கிட்டு வந்துட்டு இந்த மாதிரி வீடியோ போறதுக்கு காரணம் இதுதான். யூடியூப்ல இருந்து அவனுக்கு வருமானம் வர்றது கிடையாது, வெளியில இருந்து காசு வாங்கிட்டு இவனுக்கு பேசுவானுங்க. இதுதான் உண்மையான ரீசன், வேற எதுவுமே கிடையாது. ஒரு டம்மி பீஸ் உண்மையிலேயே.
ஆனா வந்து இவனுக்கு வந்து ஒரு ஒரு தரப்பு கிட்ட இருந்து காசு வாங்கிட்டு தொடர்ந்து அஜித்குமார தப்பு தப்பா பேசுறதுக்கு காரணம் வந்து இதுதான். காசு வாங்கிட்டோம் அப்படிங்கிறதுக்கோசரம் என்ன வேணா பண்ணுவானுங்க. இந்த பீ திங்கிற ஆய் திங்கிற அந்தனும் பீ திங்கிற பீலா பிஸ்மியும் அதே மாதிரி இவனுக்கு என்ன சொன்னானுங்க. இப்போ வீடியோ ஒன்று பார்த்தேன். அஜித்துக்கெல்லாம் தமிழ்நாட்டை தாண்டினா ரசிகரே கிடையாது, ஏதோ அங்கோன்னு இங்கோன்னு இருப்பாங்க அப்படின்னு. டே பீ தின்னி பரதேசி துபாயில கார் ரேஸ் நடந்துச்சுல்ல, அங்க எத்தனை 1000 பேர் அங்க கூடி அஜித்துக்கு எவ்வளவு வாழ்த்து சொன்னாங்க, நேரில் எப்படி போய் அந்த போட்டியை கண்டாங்கன்னு நீ பாத்தியாடா பரதேசி. தமிழ்நாட்டை தாண்டினா அஜித்துக்கு ரசிகர் கிடையாதுன்னு சொன்ன நாய் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அஜித்குமார் வந்து போர்ச்சுகல்ல வந்து கார் ரேஸ்ல இருக்கிறாரு. அங்க எத்தனை பேர் தெரியுமா போட்டோ பிடிக்கிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ ஒரு நடிகருக்கு சொம்படிக்கிறல்ல, நீ சொல்றதெல்லாம் அவங்களுக்கு தான் பொருந்துமே தவிர திரு அஜித் அவர்களுக்கு பொருந்தாது. இன்னொன்னு ஒன்று சொல்றேன், இவனுக்கு அடிச்சு விடுறானுங்கள, வாரிசு 350 கோடி, லியோ 1000 கோடி, கோட் 2000 கோடி அப்படின்னு அடிச்சு விடுறானுங்கள. வாரிசு படம் 360 கோடின்னு சொன்னானுங்க. தில்ராஜ் இப்ப ஐடி ரேட்ல என்ன சொன்னாரு, 120 கோடின்னு சொன்னாரு. இப்ப 360க்கும் 120க்கும் என்னடா வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உண்மையான வசூல் 120 கோடி, அதை 3 மடங்கா இவனுக்கு சேர்த்து அடிச்சு விடுறது தான் இவனுங்களோட வேலை. அப்போ இவனுங்க அடிச்சு விடுறானுங்கல்ல, அதுல இருந்து டிவைட் பை 3 போட்டீங்கன்னா உண்மையான வசூல் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும். இப்போ வந்து 360 கோடி வாரிசு சொன்னானுங்களா, டிவைடட் பை 3 போட்டீங்கன்னா 120 கோடி வருது உண்மையான வசூல். லியோ எத்தனை கோடி சொன்னானுங்க, 600 கோடியா, டிவைடட் பை 3 200 கோடி உண்மையான வசூல். அதே மாதிரி கோட் எத்தனை கோடி அடிச்சு விட்டானுங்க, 450 கோடியா, டிவைடட் பை 3 150 கோடி. இதுதான் உண்மையான வசூல். இந்த ஃபார்முலா வந்து நீங்க வந்து நல்லா திங்க் பண்ணி பார்த்தா இதுதான் உண்மையான வசூல். இவங்க அடிச்சு விடுறது எல்லாமே பொய். கேட்டா விஜய் நம்பர் 1 அப்படிமானுங்க. ஏங்க இப்ப 2 நாளைக்கு முன்னாடி இந்த பீ தின்னி பிஸ்மி ஒரு டைட்டில் போட்டுக்கிறான், என்னன்னா விடாமுயற்சி 200 கோடி நஷ்டம், கீழே அப்படியே விஜய் தான் நம்பர் 1. பாத்தியா இது எப்படி லிங்க் ஆகுதுன்னு பாத்தீங்களா? எது இந்த விஜய் நம்பர் 1 அப்படின்னு சொல்றதுக்கு அவன் எங்க கொண்டு போய் அந்த வார்த்தை வைக்கிறான் பாத்தீங்களா? இந்த பீ திங்கிற பிஸ்மி, இந்த ஆயுதங்கிற அந்தனும் அதே மாதிரிதான். கூட ஒரு சனி மூலையில ஒரு சொம்பு உட்காந்துட்டு இருப்பான், சனி மூலை சக்தி வேலு, அதாவது சல்லிப்பையன் சக்தி வேலு. இவனுக்கு 3 பேருமே இதுதான். இவனுக்குலாம் மரியாதை மயிர் கொடுக்கணும்னு ஒன்று அவசியம் கிடையாது. இந்த மாதிரி காசு வாங்கிட்டு எச்ச பொழப்ப நீ பொழைச்சிட்டு போ. நீ வந்து அந்த நடிகரை பத்தி எவ்வளவு வேணா புகழ்ந்துக்கா பேசிட்டு போ. நீ இந்த பக்கம் காசு வாங்கிட்டு விடாமுயற்சி படம் வந்து மக்கள் வந்து எப்படி கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. நீ வந்து எந்த அளவுக்கு வந்து வன்மம் இருந்தா நீ காசு வாங்கிட்டு நீ வந்து படமே வெறும் 35 கோடி தான் வந்து விடாமுயற்சி படம் கலெக்ஷன் பண்ணும் அப்படின்னு இந்த நாயை அடிச்சு விட்டான். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீ சொம்படிக்கிற அந்த டாப் நடிகரோட படம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாள்ல வந்து ஒரு மாயாஜால்ல வந்து ஃபர்ஸ்ட் நாள் வந்து 60 ஸ்கிரீன்ல வந்து 70 ஸ்கிரீன்ல வந்து ரிலீஸ் ஆச்சு. அடுத்த நாளே வந்து 35 ஸ்கிரீன்ல மாத்தினாங்க. அந்த படத்துக்கு வந்து இவனுக்கு 450 கோடி அப்படின்னு சொல்லி அடிச்சு விட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்காங்க மக்களே, இவனுக்கு விடுறது இல்லாம உலக மகா பீலா. இதனால விஜய் ரசிகர்கள் அப்படியே கொதிச்சு வருவாங்க. ஏன்னா நம்ம சொல்லிட்டோமா, ஏன்னா வந்து ஒரு உண்மையை நம்ம பேசிடுறோம் பாரு, இவங்க சொல்ற வடையெல்லாம் நம்ம காதல கேட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த அளவுக்கு ஒருத்தலாம் கிடையாது இந்த வலைபேச்சியில இருக்கிற இந்த பரதேசிங்க. எங்களோட கோபம் வந்து விஜய் மீதோ விஜய் ரசிகர்கள் மீதோ கிடையாது. இந்த நாய்கள் வந்து இந்த மாதிரி தொடர்ந்து அஜித்தை பத்தி அவதூறா பண்ணி பேசுறானுங்க. அதனால இந்த நாய்களுக்கு தான் நாங்க திருப்பி கொடுக்குறோம். இதுல வீணா வம்படியா வந்து விஜய் ரசிகர்கள் வந்து கோவப்பட்டு வர்றதுக்கு எந்த ஒரு காரணமும் கிடையாது. உங்களுக்கு உறுத்துனுச்சுன்னா அப்ப நீங்க வந்து அது வலைபேச்சுங்கிற இந்த பீ திங்கிற நாய்களை சப்போர்ட் பண்றீங்கன்னு அர்த்தம். உன்னோட கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த வலைபேச்சு கமெண்ட்ஸ் எல்லாம் போய் பார்த்தா நிறைய கமெண்ட்ஸ் டெலிட் பண்ணிடுவாங்க போல. அதெல்லாம் கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறானுங்க. நல்லா கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சு பார்த்து போட்டு எல்லாம் அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் போட்டு எல்லாம் வச்சு செஞ்சிருப்பாங்க போல. எல்லாம் கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சு பார்த்து எல்லாம் டெலிட் பண்ணிடுறானுங்க. அப்ப அதனாலதான் ஒரு நாள் ஒரு வீடியோ கூட போட்டுருந்தானுங்க. கமெண்ட்ஸ்ல வந்து கன்றாவியா பேசுறாங்க, ரொம்ப கேட்க முடியல, அதெல்லாம் பயங்கரமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவிலே சொல்றானுங்க.